உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய RSS தலைவர் மோகன் பகவத் 75 வயதானால் மற்றவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு மோகன் பகவத் பேசவில்லை என்றாலும் அவரது பேச்சு அரசியல் களத்தில் விவாதத்திற்குள்ளாக்கி உள்ளது. ஏனென்றால் வருகிற செப்டம்பர் மாதத்துடன் பிரதமர் நரேந்திர மோடிக்கு 75 வயது தொடங்குகிறது என்பதால் மோகன் பகவத்தின் பேச்சு பிரதமர் மோடியை குறிக்கிறதா என்ற கேள்வியும் தீவிரமானது. ஏற்கனவே பாஜகவில் LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, ஜஸ்வந்த் சிங் ஆகியோர் 75 வயதை கடந்ததால் அரசியலிலிருந்து ஓய்வு பெற வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டதாக சொல்லப்பட்டது. எடியூரப்பா, ஆனந்திபென் பட்டேல் போன்றோரும் வயதை காரணம் காட்டி அரசியலிலிருந்து ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் இதே விதி பிரதமர் மோடிக்கும் பொருந்துமா என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டன. சில மாதத்திற்கு முன்பு நாக்பூரில் உள்ள RSS தலைமையகத்திற்கு பிரதமர் மோடி விசிட் அடித்த நிலையில் அந்த விசிட்டும் ஓய்வுக்கான அறிகுறிதான் என கூறப்பட்டது. தற்போது மோகன் பகவத்தும் வயதானவர்கள் ஓய்வு பெற வேண்டும் என பேசியது பிரதமர் மோடிக்கான மெசேஜ் என கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் 2029 மோடிதான் பிரதமர் என அமித்ஷா போன்றவர்கள் விளக்கம் கொடுத்து வருவதும் கவனிக்க வைத்துள்ளது. அத்தோடு வாஜ்பாய் 79 வயது வரை பிரதமராக இருந்ததையும் அத்வானி 81 வயது வரை பாஜகவை வழிநடத்தியதையும் கூறும் பாஜகவினர் தற்போதைக்கு பிரதமர் மோடிக்கு ஓய்வு கொடுப்பது சாத்தியம் இல்லை என்றே தெரிவிக்கின்றனர். குஜராத் முதலமைச்சராக இருந்த பிரதமர் மோடி தேசிய அரசியலுக்கு வந்த பிறகு அசுர வளர்ச்சியை அடைந்தார். தொடர்ந்து 3 முறை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டது தொடங்கி பாஜகவின் முக்கிய அஸ்திவாரமாக மோடியின் முகம் மாறியது. மோடியின் அலைதான் பாஜகவின் தொடர் வெற்றிக்கு காரணம் என அக்கட்சியினர் கொண்டாடி வரும் சூழலில் அவருக்கு ஓய்வு கொடுப்பது பாஜகவின் வீழ்ச்சிக்கு காரணமாக மாறிவிடும் என கூறி வருகின்றனர். மோடி பிரதமராக வந்த பிறகு உலக அரசியலில் இந்தியா மீதான பார்வை மாறியிருப்பதாக சொல்லப்படும் நிலையில் தேசிய தலைவர் என்பது தாண்டி பிரதமர் மோடியை உலக தலைவராக பாஜகவினர் முன்னிறுத்துவதை பார்க்க முடிகிறது. மோடியின் அரசியல் பிரவேசத்தில் வீழ்ந்த காங்கிரஸ் கட்சியால் தற்போது வரை மீண்டு வர முடியவில்லை என்ற நிலையில் மோடிக்கு ஓய்வு கொடுத்தால் அது மீண்டும் காங்கிரசின் எழுச்சிக்கு காரணமாகிவிடும் என்ற கருத்தும் பாஜகவினர் மத்தியில் நிலவி வருகிறது. அப்படியே வயதை காரணம் காட்டி பிரதமர் மோடிக்கு அரசியலிலிருந்து ஓய்வு கொடுத்தாலும் அவருக்கு பதிலாக அதே அளவுக்கு பலம் பொருந்திய நபராக யாரை பாஜக முன்னிறுத்தும் என்பதும் கேள்வியாக உள்ளது. தற்போதைக்கு 14 மாநிலங்களில் பாஜக நேரடியாக ஆட்சி செய்து வரும் நிலையில் இந்த சூழலில் தலைவர் மாற்றம் போன்ற முக்கிய முடிவுகளை பாஜக எடுக்குமா என்பதும் சந்தேகம்தான். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.